பரவலால் கோவை அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு முகக்கவசம் அணிய அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் குருசாமி. குருசாமி, விவரங்கள். தமிழகத்தில் கொரோனா பரவல் மீண்டும் தலைகாட்ட துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுகாதாரத்துறை பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கியிருக்கிறது. குறிப்பாக பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் மாஸ்க் அணிந்து கொண்டு செல்லும்படி அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே என்னுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோவை அரசு மருத்துவமனையிலும் தற்பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைவரும் மாஸ்க் அணிந்து வர வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல்களானது கொடுக்கப்பட்டு வருகிறது. கோவை அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை கோவை, திருப்பூர், ஈரோடு உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான நோயாளிகள் தினமும் கோவை அரசு மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றார்கள். இந்நிலையில் தினமும் ஆயிரக்கணக்கானோர் அரசு மருத்துவமனைக்கு வந்து செல்லக்கூடிய நிலையில் அவர்கள் நோய் தொற்று ஏதேனும் பரவிவிடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாஸ்க் அணிந்து வரும்படி அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுகிறது. இதற்காக நுழைவு வாயிலேயே ஒலிபெருக்கி மூலம் வருபவர்களுக்கு கட்டாயம் மாஸ்க் அணிந்து வரும்படி அறிவுறுத்தப்படுகிறது. இது குறித்து அரசு மருத்துவமனையினுடைய டீன் நிர்மலா அவர்களிடம் கேட்டபொழுது, கோவையை பொறுத்தவரை இதுவரை கொரோனா தொற்று பரவல் எதுவும் இல்லை, கொரோனாவால் யாரும் இதுவரை அனுமதிக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதே வேளையில் தற்பொழுது மழைக்காலமாக இருப்பதாலும் நோய் தொற்று இந்த மழைக்காலங்களில் வேகமாக பரவுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வேறு யாருக்கும் இந்த தொற்று இருந்து வேறு யாருக்கும் வேகமாக பரவிவிடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இது போன்ற அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இதே வேளையில் தற்பொழுது தொற்று பரவ துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய நபர்கள் இது போன்ற கூட்டமாக செல்லக்கூடிய இடங்களிலேயோ அல்லது அரசு மருத்துவமனை போன்ற இடங்களுக்கு வரும்பொழுதோ மாஸ்க் அணிந்து கொள்வது என்பது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் நிர்மலா தெரிவித்திருக்கிறார். தற்போது கோவை அரசு மருத்துவமனை வளாகத்திற்கு வரக்கூடிய அனைவருமே மாஸ்க் அணிந்தபடி தங்களது உறவினர்களை பார்க்க செல்வது உட்பட நோயாளிகளும் சரி, நோயாளிகளது உறவினர்கள் அவர்களுடன் வரக்கூடிய அனைத்து நபர்களுமே முழுமையாக முகக்கவசம் அணிந்தபடி தற்பொழுது அரசு மருத்துவமனை வளாகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றனர். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி குருசாமி. கட்டாயமா போட்டு வாங்க. நம்ம சேஃப்டி பாதுகாத்துக்கு வேணும், உடம்பு பாதுகாத்துக்கு வேணும். மாஸ்க் இல்லாத உள்ள அளவுடு கிடையாதுங்க. தயவு செஞ்சு நம்ம பாதுகாக்க வேண்டும். ஹாஸ்பிட்டல் உள்ள வரும்போது பாதுகாத்து நல்ல சுத்தமா சுகாதாரமாக வர வேண்டும். எல்லாரும் பாதுகாப்பாக செல்ல வேண்டும். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே பாதுகாப்பாக செல்ல வேண்டும்.